வணக்க மக்களே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கடைசி உலக போர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஹிப்ஹாப் ஆதி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார், அதுவும் தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த கதை ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா யுஎன்ல இருந்து நிறைய நேஷன்ஸ் பிரிஞ்சு தனியா ரிபப்ளிக் அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. அதுல ரஷ்யா, சைனா எல்லாமே இருக்கு. இந்த ரிபப்ளிக்கோட சேராத கண்ட்ரீஸ் எல்லாம் இவங்க அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிபப்ளிக்கோட சேரவே இல்லை. சோ எந்த நேரமும் அட்டாக்கு உள்ளாகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த டைம்ல தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸையும் காட்டுறாங்க. அந்த பாலிடிக்ஸ் முழுக்கவே நட்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் தான் கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சோ இவரோட பிளான்ஸுக்கு இடையூறா வரவர் தான் ஹிப்ஹாப் ஆதி. சோ யாரு ஹிப்ஹாப் ஆதி, எதனால இடையூறா வராரு, அண்ட் அந்த அட்டாக் அப்படின்றது நடந்துச்சா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தென் தமிழ்நாட்டை மீட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா இந்த மாதிரியான டிஸ்டோபியன் வார் த்ரில்லர்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம ஹாலிவுட்ல நிறைய பார்த்திருப்போம், ஏன் கொரியன் மூவிஸ்ல கூட பார்த்திருப்போம். பட் தமிழ் சினிமால இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றது ஒரு யூனிக்கான அட்டெம்ப்டா பாக்குறேன். சொல்ல போனா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே கொரியன் மூவியான கான்கிரீட் யூட்டோபியா அப்படின்ற அந்த படத்தோட சாயல்ல தான் கொஞ்சம் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ரிபப்ளிக் ஆர்மியை வீழ்த்துறதுக்கு இவங்க பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றதுமே நீட்டாவே இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையில நட்டியோட ரோல் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் ரோலா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சதுரங்க வேட்டையில வந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் மேனா அவரை காட்டியிருப்பாங்க. அண்ட் ஹிப்ஹாப் ஆதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது நீட்டாவே கொடுத்திருக்காரு. மியூசிக் அப்படின்றதுமே நிறைய இடங்கள்ல ரொம்பவே எவிடென்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட ஒரு மெயின் தீமா மனித நேயம், மனிதம், இது ரிலேட்டடான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன மனிதத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா சைனாக்காரனை ஏன் போட்டு தள்ளினீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பா எழதான் செஞ்சுச்சு. ஆல்சோ இந்த படம் வழியா இவங்க கன்வே பண்ண நினைச்ச எமோஷன்ஸ், இம்பாக்ட் அப்படின்றதெல்லாம் முழுமையா கன்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டக்கூடிய அந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸா இருக்கட்டும், அண்ட் ஆதியோட லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், எதுவுமே பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இதுல நிறைய உயிரிழப்புகள், அதுவும் நெருங்கிய நண்பர்களோட உயிரிழப்புகள் அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. பட் அதுவுமே பெரிய லெவல்ல ஒரு எமோஷனல் ஃபீலை ட்ரிகர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். காமெடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷாராவோட போர்ஷன்ஸ் அப்படின்றது நல்ல ஃபன் ஃபீல்டா இருந்தாலும் மற்ற இடங்கள்லயுமே ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவுமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. ஆல்சோ இது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி எடுத்தனால நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் டு பி கண்டினியூட் மாதிரி ஒரு விஷயத்த காட்டி முடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ஆம்பிஷியஸான ஒரு படம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.